வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம தெரிஞ்சுக்க கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சொந்தக்காரவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரிங்க, முதல்ல கண்ணை பார்த்து பேச பழகிக்கோங்க. ஏன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தையில எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கறத நமக்கு டக்குன்னு உணர்த்துறதே அவங்களுடைய கண்ணு தாங்க. சோ நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, முதல்ல அவங்களோட கண்ணை பார்த்து பேச பழகிக்கோங்க. அதே மாதிரி இங்க நம்ம மேல விமர்சனங்கள் அப்படிங்கிற பேர்ல வீசக்கூடிய கற்களை ரொம்ப ஜாக்கிரதையா பொறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க நம்ம மேல யார் அந்த கற்களை வீசினாங்களோ அவங்க மேல நம்ம திருப்பி வீசுறதுக்காக கட்டாயமா காலம் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தே தீரும். இங்க முதல் முறையா ஒருத்தவங்க நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இரண்டாவது முறையும் அதே மாதிரி நம்மள அந்த இடத்துல அசிங்கப்படுத்துறாங்கன்னா தப்பு அவங்க மேல கிடையாது, நம்ம மேலதாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை ஒருத்தவங்க நம்மள அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னாவே அந்த இடத்தை விட்டு நம்ம விலகி வந்துடுறது தான் நமக்கு நல்லது. மறுபடியும் அவங்க நம்மளுக்கு காயப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை நாமளே அந்த இடத்துல உருவாக்கி கொடுக்க கூடாதுங்க. அதே போல இங்க ஒரு சில விஷயத்த ரொம்ப ஈஸியா கடந்துடலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு வாய் வார்த்தையா சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில வழிகளை கடக்கும் போதுதான் அதனுடைய வேதனைகள் என்னன்னு தெரியுங்க. இங்க எல்லாருமே சொல்லுவாங்க, சோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு சிலர் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, தற்பெருமை அடிச்சுக்குவாங்க. எனக்கெல்லாம் தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்டிக்குவாங்க. அவங்க எல்லாம் எப்போதுமே அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப குழப்பவாதியாவே இருப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அப்பாவியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. இங்க ஒரு சில மனுஷங்க தான் செஞ்ச தவற மறைக்கிறதுல இருக்கக்கூடிய அக்கறைய தவறு செய்யாம இருக்கிறதுல அவங்க காமிக்கிறதே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றப்போ தேடிக்கிட்டே வாழாதீங்க, வாழ்ந்துகிட்டே தேடுங்க. கட்டாயமா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த அர்த்தம், அந்த சந்தோஷம், அது எல்லாமே நமக்கு அப்பதாங்க கிடைக்கும். இங்க நம்ம ஒருத்தவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை வச்ச மனுஷங்க உடைச்சிட்டு நமக்கு துரோகம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனுஷங்க மேல நாம எவ்வளவு பெரிய பாசம் வச்சிருந்தாலும் அந்த பாசம் அந்த இடத்துல கட்டாயமாக வெறுப்பா மாறும். சாகிற வரைக்கும் அந்த மனுஷங்கிட்ட நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகியம் வந்துடும். சோ தயவு செஞ்சு யாராவது உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை என்னைக்குமே உடைக்காதீங்க. அதே மாதிரி எப்படிதான் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம எப்படினாலும் வாழ்ந்துடலாம் அந்த வாழ்க்கைய, போற போக்குல அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும், அதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, கோடு போட்டு நாம இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வாழுவாங்க. சோ அவங்களுக்கு எப்போதுமே பிரச்சனையே வாழ்க்கையா மாறி போயிடுங்க. சோ எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் நம்மளுக்கு இருந்துச்சுனாவே நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இங்க வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருது அப்படின்னா அதுக்காக கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல உங்களுக்கு கஷ்டம் வரும்போதுதான் உங்க சுத்தி இருக்கிற உறவுகள் யாரு உங்க மேல உண்மையா அன்பா இருக்காங்க, யார் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நடிக்கிறாங்க, இன்னும் யார் உங்க பக்கத்திலேயே வராம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உறவுகளுடைய உண்மைத்தன்மைய நீங்க அப்பதான் புரிஞ்சுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு காலம் உருவாக்கி கொடுக்கும். அதனால தான் நம்மளுக்கு இந்த வழிகளும் வேதனைகளும் நம்ம வாழ்க்கையில வருது. சோ இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா இது நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நல்லதுக்குன்னு எடுத்துட்டு போயிடுங்க. அதுக்காக வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட எந்த தவறுமே இல்ல, நீங்க பேசுறப்போ ஒரு சண்டை நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க விவாதம் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்னா தாராளமா அந்த இடத்துல நீங்க எதிர்த்து பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க பேசாமையே இருந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்க மேலையும் நியாயம் இருக்கு அப்படிங்கறத மறைச்சு அந்த இடத்துல மறுத்து அதை மறந்தே போயிடுவாங்க. சோ பேச வேண்டிய இடத்துல நீங்க எதிர்த்து பேசுனாதான் நம்ம பக்கமும் நியாயம் இருக்கும் அப்படிங்கறத மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க. நமக்கு எந்த ஒரு விஷயமுமே கேட்டாதாங்க கிடைக்கும். சோ தட்டுனாதான் திறக்கப்படும். நம்ம கேட்காமையே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கிடைக்காது. நீ ஊமையா இருக்கும் வரை இந்த உலகம் செவிடாய்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சோ எல்லா இடத்துலயுமே நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா அங்க நமக்கான நியாயம் கட்டாயமா கிடைக்காது.
சோ பேச வேண்டிய இடத்துல கட்டாயமா பேசிருங்க. அதே மாதிரி எத்தனை பெரிய மனுஷங்களையும் எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும் சரிங்க, அவன் எவ்வளவு பெரிய உச்சியில இருந்தாலும் அவனை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய ஆணவம் தான். சோ என்னைக்குமே ஆணவத்துல மட்டும் நம்ம ஆடவே கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, உட்கார வச்சு பேசி முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க. அந்த மனுஷங்க கிட்ட பேசுறது ரொம்ப ஈஸி. நாம வந்து இப்படித்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு வந்து உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட எல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி மனுஷங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறதுதான் நமக்கு நல்லதுங்க. அதே மாதிரி இங்க அன்பா இருந்தாலும் சரி, உதவியா இருந்தாலும் சரிங்க, அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சவங்களுக்கு போய் நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய பாசத்தை, உங்களுடைய அன்பை காட்டுங்க. இல்லனா அதனுடைய மதிப்பு அவங்களுக்கு புரியாமலே போயிடுங்க கடைசி வரைக்கும். மனுஷனோட இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கஷ்டத்தை துடைக்கிறதுக்கு, நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட 10 கை 10 விரல் இருந்தா கூட அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரே ஒரு விரல் நம்மளுடைய கண்ணு தண்ணியை தொடச்சி நமக்கு ஆறுதல் சொல்லாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய மனசுதான் மனுஷனோட மனசு. இங்க எந்த இடத்துல ஒரு இடத்துல நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, பேசுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுடைய வார்த்தைக்கான மதிப்பு எந்த இடத்துல குறைதோ சோ அந்த இடத்துல இருந்து நாமளா விலகி வந்துடுறதுதான் நமக்கு கௌரவம். சோ இந்த மாதிரி பதிவுகள் இப்ப நான் போட்டுட்டு இருக்கிறது வந்து யாருக்குமே அட்வைஸ் கிடையாதுங்க. ஒரு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. சோ நீங்க வந்து பண்ற அட்வைஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அநாகரிகமான வார்த்தையில போட்டு சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க பண்ற அட்வைஸ் வந்து இதுக்கு பண்ணுங்க அதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க. சோ அந்த கமெண்ட்ஸ்ல என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். சோ இந்த மாதிரி அட்வைஸ் பண்றீங்க, அநாகரிகமா பண்றீங்க, இந்த மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா. சோ அவங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், நான் யாருக்காகவும் அட்வைஸ் வந்து பண்ண கிடையாதுங்க. நம்மளுடைய வாழ்க்கைய நாம சுயமரியாதையா, நம்ம தைரியமா எப்படி எடுத்துட்டு போகணும், நம்மளுடைய உறவுகள் மத்தியில நாம எப்படி வாழணுங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தான் நான் உங்ககிட்ட சொல்றேனே தவிர நான் யாருக்காகவும் அட்வைஸ் பண்ண வரலங்க. சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.